வட சென்னையில் இருக்கக்கூடிய மாதவரம் சார். அங்க ஏற்கனவே நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். அங்க இருக்கக்கூடிய மயான பூமி கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஹிந்துக்கள் அங்க பிதைக்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை மேலோங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மண்டல அதிகாரிகளுக்கு இந்துக்கள் கூட்டமா போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு அவங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்கிறது தெரியல. அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெருமாள் கோவில்லையுமே சட்டவிரோதமான ஜபக்கூடங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால அவங்க அந்த லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் வச்சு அவங்களுடைய மத பிரச்சாரம் பண்றதும் பெருமாள் கோவில் வீதியில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க. இந்த செய்தியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? பாஸ்கர் போன கேள்விக்கு சொன்னதுதான். பெருமாள் கோயில் ஏரியால ஜப வீடுகள், சட்டவிரோத ஜப வீடுகள், முதல்ல திமுக அரசு தான் சட்டவிரோத ஜபக்கூடுகளுக்கு வீடுகளுக்கு அங்கீகாரம் கொடுத்து. ஏன்னா ஒரு ரெசிடென்சியல் ஏரியால அனுமதி இல்லாமல் ஜப வீடுகள் கிடையாது என்று நாம் சொல்லிட்டு இருந்தோம். இந்த ஆட்சி கவரத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னால அதுக்கு அனுமதி தேவையில்லைன்னு பண்ண அயோக்கியத்தனம் திமுக. ஆகையினால முந்தின கேள்விக்கு சொன்ன அதே பதில் மீண்டும் இந்த விஷயத்தை தாவேக அரசு பரிசீலனை பண்ணி 6 மாசத்துக்கு முன்னால சிறுபான்மை ஓட்டுக்காக திமுக அரசு என்னென்ன அயோக்கியத்தனத்தை பண்ணதோ அதெல்லாம் சேர்த்து. சட்டவிரோதம் அப்படிங்கிறது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால ஜப வீடு அனுமதி இல்லாமல் வரக்கூடாது. அதற்கு அனுமதி தேவை என்று ஒரு சட்டம், அதாவது ஒரு சர்க்குலர், அது வித்ட்ரா பண்ணப்பட வேண்டும். இது முதல் விஷயம். இப்ப அந்த மயானத்துக்கு வருது. அங்க கிறிஸ்தவர்களுக்கு மயானம் இருக்கு. அவங்க மயானத்தை கல்லறை தோட்டம் அப்படின்னு சொல்ற பழக்கம். கல்லறை தோட்டம் இருக்கா? கல்லறை தோட்டம் இருக்கு. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற கல்லறை தோட்டத்தை யாரு அலாட் பண்றது அப்படின்னா சர்ச்சு தான் அலாட் பண்ணும். நீங்க ஒரு சர்ச்சில் இருக்கிற ஆள் இன்னொரு சர்ச்சில் உள்ள கல்லறை தோட்டத்துக்கு போக முடியாது வழிபாட்டு முறையில. நீங்க இந்த கொரோனா நேரத்துல சென்னையில பிரபலமான டாக்டருக்கு கல்லறை தோட்டம் கிடைக்கல. அதை நீங்க பார்த்து கடைசியில் அது ஹிந்து மயானத்தில் புதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதெல்லாம் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப இந்த கல்லறை தோட்டத்தை, அதாவது இந்து மயானத்தை யார் அலாட் பண்ணுகிறா, எந்த பாதிரி அப்படின்னு கேட்டா அங்கதான் ரகசியம் இருக்கு. எந்த பாதிரியும் பண்றதில்லை, எந்த பாதிரியும் புதைக்கிறதுக்கும் வர்றதில்லை. அப்போ வருகிறார்கள், வரும்போது ஹிந்துவா புதைக்கிறாங்க, புதைச்ச பிறகு சிலுவை நடக்கும் போதுதான் இவன் ஹிந்து கிறிஸ்தவனா மாறி இருக்கான்னு தெரியுது. சாகர வரைக்கும் தெரியாது. அதாவது கிறிஸ்துவ மத மாற்றம் எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாருங்க. திடீர்னு பார்த்தா என்னடா ஹிந்து மயானத்துல சிலுவை வந்திருக்கேன்னா அந்த ஆள் தான் எதுவிட்டானே, அந்த ஆள் தான் கிறிஸ்தவனை மாறிட்டானே. சரி, அப்ப கிறிஸ்தவ பறிச்சிங்களா? பதைக்கல, அப்புறம் எதுக்கு சிலுவை வைக்கிறீங்க? இது தொடர்ந்து நடக்குது. ஆச்சு, இவங்களுக்கு பயமா இருக்கு. இப்போ யாரு இந்த சமுதாயத்துல இப்ப கிறிஸ்துவரா மதம் மாறி இருக்கிறாங்கன்னு ஒரு பயம். நம்ம ஏற்கனவே இதைத்தான் கிரிப்டோ கிறிஸ்டியன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். அதனால எந்த காலத்திலையும் மதம் மாறினவர்கள் கூட இந்த மயானத்துக்கு வரக்கூடாது. மதம் மாறினாலும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாம இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வேற. நீங்க என்னைக்கு மதம் மாறினீங்களோ உங்களுக்கு உங்களுக்கான மயானம், நீங்க எந்த சர்ச்சில் மதம் மாறினீங்களோ அந்த சர்ச்சில் கேளுங்க, அவ்வளவுதானே. ஒரு சர்ச்சில் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் இங்க வர முடியாது. அதனால இது ஒரு கேன்சர், ஹிந்து சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கேன்சர். இந்த மயானத்தை அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் என்பது ஒரு கேன்சர். சமூக நல்லிணக்கத்துக்கு இது ஆபத்து. கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்டம் வேணுமா, போதுமா, அதை நீங்க அரசாங்கம் முடிவு பண்ணட்டும், தாசில்தார் முடிவு பண்ணட்டும், கேளுங்க. ஆனால் ஹிந்து மயானத்துக்குள்ள வரக்கூடாது. நல்லபடியாக அங்க ஹிந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் செய்து, மனோகரன் அங்க இருக்கிறார், மணலி மனோகரன்,
அவர் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறார். இப்போ அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நாங்க போர்டே இல்லை, இந்து மயானம்ங்கிற போர்டே எடுத்துட்டாங்க. போர்டே எடுத்தது இன்னொரு பிரச்சனை, போர்டு தான் இல்லையே, அப்ப கொடுக்கலாமே. இது ரெண்டாவது. சில கிறிஸ்தவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இருக்கு, பாதிரி இல்லாம பாதிரியோட போனா தடுத்து தெரிஞ்சிடும். மூன்றாவது, சர்வே என்ன குறிப்பிடுகிறதுனால் அது இந்து மயானம் என்றுதான் குறிப்பிடுகிறது. சர்வேல இந்து மயானம் என்று குறிப்பிட்ட பிறகு இன்னொரு ஆள் எப்படி உள்ள விடுறீங்க? இது அந்த பகுதியினுடைய விஓவா இருக்கட்டும், அந்த பகுதியினுடைய தலையாரியா இருக்கட்டும், எல்லாரும் தானே பொறுப்பு. ஆகையினால யார் யார் இங்க கிறிஸ்தவர்களை அனுமதித்தார்களோ அந்த அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த இடத்துல உடனடியாக இந்து மயானம் என்ற போர்டு வைக்க வேண்டும். இது இந்து முன்னணி கோரிக்கையாக கொடுத்திருக்கு. அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் இதை ஜாக்கிரதையாக பார்க்குறோம், இது இந்து மயானம் தாங்கிறத நாங்கள் ஒப்புக்கொண்டுட்டோம், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு இருக்காங்க. என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். நமக்கு தேவை முதல்ல போர்டு, ரெண்டாவது அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் இதெல்லாம் தட்டி கேட்கணும், அனுமதிக்க கூடாது, அனுமதித்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பார்க்கலாம்.